நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை நம்ம பார்க்கணுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுடைய மேன்மையான கிரியைகளை நம்ம பார்க்கணுமா? தேவனுடைய கரத்தினுடைய செயலை நம்ம பார்க்கணுமா? முதலாவது நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் தேவனோடு பேசுகிற தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல நேரத்தில் ஏன் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அற்புதம் வெளிப்படல தெரியுமா? நாம் தேவ சத்தம் கேட்கிறது இல்லை. நம்ம நேரம் போறோம், மளிகை கடையில லிஸ்ட் வாசிக்கிற மாதிரி கட்ட 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 கட்டன்னு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அப்படியே ஒப்பிச்சிடறோம். மனப்படமா ஒப்பிக்கிற மாதிரி ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு இல்ல அப்படியே உட்கார்ந்துகிட்டு என்னவோ நடந்தோ நின்னோ முழங்கால் போட்டோ உட்கார்ந்தோ என்ன செஞ்சிடறோம், கட 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 கடன்னு சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடறோம். கேட்டா கேளும், கேட்காட்டா போ. அப்படி கட கட கடன்னு சொல்லி முடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். யோசித்து பாருங்க.